ஹாய், இது ஜஸ்ட் பெயிண்டிங் மட்டும் கிடையாது. இது 2 ஃபேஸ் வச்சு இந்த பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். இது யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பெயிண்டிங் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஹை ஜிஎஸ்எம் உள்ள ஒரு அக்ரலிக் ஷீட் எடுத்துக்கோங்க. எத்தனை ஜிஎஸ்எம் அப்படின்னா, நான் எடுத்திருக்க ஷீட்டோட ஜிஎஸ்எம் பார்த்தீங்கன்னா 400 ஜிஎஸ்எம்ல நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபேஸ் வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? அந்த ஃபேஸ் வந்து ஒரு பாறை மாதிரியும் இருக்கணும், அதே மாதிரி ஃபேஸ் மாதிரியும் இருக்கணும். இப்போ ஒன் சைடு வந்து ஃபேஸ் வரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸில் அந்த ஃபேஸை வரையணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக வரையணும். அப்படி இல்லை ஃபேஸ் மாறிடுச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ கேர்ஃபுல்லாக வரைங்க, கொஞ்சம் பொறுமையாகவே வரைங்க. பாருங்கள், ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃபேஸ் தான். ஸோ 2 ஃபேஸ் வந்து ஒரு பாறை மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு, லேண்ட்ஃபீல்டு தூரத்தில் வந்துட்டு ஒரு கிளிஃப் இருக்க மாதிரி, அதில் வந்து மரம் இருக்க மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இது லேண்ட்ஃபீல்டு. சரிங்களா? ஸோ இது நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் இருக்க ஏரியாலெல்லாம் நம்ம வந்து பிளாக் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி கையில் இருக்க பிளாக்கை வச்சு நம்ம இது போட்டுக்கலாம். இப்போது எல்லோ எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த பெயிண்டிங் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கோஷ் பெயிண்டிங்கில் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த கோஷ் பெயிண்டிங் வந்து ரீசெண்டாக நான் வாங்கினேன். அதுக்கு ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நான் வந்து மேலே டாப்பில் எல்லோ அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்து லெமன் எல்லோ கிடையாது, கொஞ்சம் டார்க் எல்லோ தான். இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. வாட்டர் இல்லாமல் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து ரொம்ப வருஷமாக வந்து அக்ரிலிக் பெயிண்டிங்கில் மட்டுமே தான் பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்கனால இந்த போஸ்டர் கலர், இந்த குவாஷ் பெயிண்டிங் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு பண்ணுறதுக்கு சரியாக வரலை. பட் இருந்தாலும் எனக்கு என்னால் என்ன முடியுமோ அதை பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். எனக்கே அவுட்புட் பிடிச்சிருந்தது. ஃபைனல் அவுட்புட் பார்த்துட்டேன் ஆல்ரெடி, எனக்கே பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கு மேலே இந்த இடத்துல ரெட் கலரில் ஒரு மேகம் இருக்க மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா ரைட் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் கலரில் டார்க்காக ஒரு கருப்பு மேகம் இருக்க மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் இருக்க மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல லைட்டாக ரெட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெட் எவ்வளோ வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அடுத்து வந்து லைட் எல்லோ வரப்போகுது. ஸோ லைட் எல்லோ இது தான். லைட் எல்லோ எடுத்து ரெண்டையுமே பிளெண்ட் பண்ணுங்கள். கீழே வந்து எல்லோ, மேலே வந்து ரெட்டு. இது ரெண்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது சூப்பரான ஒரு சன்செட் ஆரஞ்சு கிடைக்கும். சரிங்களா? அந்த ஆரஞ்சு வந்து செம்மையான ஒரு ஃபீல், செம்மையான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே இப்போ தெரியும். அந்த எல்லோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் நான் ஏன் ஒயிட் மிச்சம் வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த இடத்துல பிளாக் வரப்போகுது. அதுக்கு கீழே இருக்க ஒயிட்டும் நான் ஏன் மிச்சம் வச்சுருக்கேன்னா ப்ளூ. பார்த்தீங்களா? நான் இந்த இடத்துல ப்ளூ கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்ம கடல் வரைய போகிறோம். ஸோ கடல் வரைகிறதுக்காக தான் அந்த ப்ளூ நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். ஏன்னா போக போக அதுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்து கடல் நான் சூப்பராக காமிச்சிருவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த கிளிஃப் இருக்க இடம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடல் ஏரியா படுது, நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா மேலே நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இந்த இடத்துல லைட்டாக நம்ம ப்ளூ மிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அழகாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். மற்றபடி அந்த இடத்துல லாஜிக் படி அந்த இடத்துல வரக்கூடாது, ஏன்னா கடல் இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் ஒரு டார்க்கான மேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இடம் ஃபுல்லாமே அப்படியே லைனாக வரைச்சிக்கலாம். அப்படியே ஃபுல்லாக நீங்கள் மைல்டாக அப்படியே ஒரு ஓவல் ஷேப்பில் அப்படியே ஸ்ட்ரோக் கொடுத்துட்டே போங்க, ப்ரஷில் நான் கொடுத்த மாதிரி. ஏன்னா மேகம் நேராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணாமல் லைட்டாக இந்த மாதிரி வளைவாக இருக்குங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடில் ஃபேஸ் வரைஞ்ச சைடு எல்லாமே நீங்கள் நல்ல டார்க் பிளாக் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட் ரொம்ப 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 முக்கியமானது. அந்த ஃபேஸ் ஒட்டி நீங்கள் பிளாக் கலர் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். அது வானத்தில் போய் கொஞ்சம் கூட அவுட்லைன் விட்டு வெளியில் போயிடக்கூடாது. அவுட்லைன் விட்டு வெளியில் போச்சுன்னா அந்த ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் மாறிடும், அது நல்லாவே இருக்காது. ஸோ நான் பெரிய ப்ரஷ், இந்த லைனை விட கொஞ்சம் பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணுறனால அந்த ரொம்ப கர்வாக சின்ன கர்வ் இருக்கிற இடத்துல நான் பண்ணலை. ஸோ சின்ன ப்ரஷ் எடுத்து அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஸோ இது ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக டார்க் கலரில் நல்ல பிளாக் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். லைட்டாக எந்த இடத்துலையுமே அந்த பிசிறு தெரியக்கூடாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் ஒரு 10 இல்லைனா 8லேருந்து ஒரு 10 நம்பர்ஸில் இல்லை ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ அதனால் டக்குன்னு நான் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ண மாதிரி நான் வந்து காமிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா அது ரொம்ப டைம் ஏன்னா மெதுவாக அந்த இடத்துல அந்த லைன் விட்டு வெளியில் போகக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப மெதுவாக பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேகத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா
அந்த ரெட்டு கொடுத்த இடத்துல மேகத்துலேயும் லைட்டை வந்து ரெட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெட் இல்லைன்னா ஆரஞ்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபேஸில் மேலே இருக்க ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஒரு சூரியன் இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். சூரியன் வரைஞ்சி ஃபஸ்ட் எல்லோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலேயே வந்து நான் ஒயிட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த பெயிண்டிங் ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள், கஷ்டமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் இருந்தாலே நீங்கள் பண்ணிடலாம். சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஓகே, கடலுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ளூவும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் போய் மிக்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. பிளாக்கில் மிக்ஸ் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிளாக் கலர் நம்ம ஈஸியாக வரைஞ்சிடலாம். பட் ஆனால் ப்ளூ கலரில் போய் நீங்கள் பிளாக் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த அவுட்லைன் பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரையணும். மற்றபடி நீங்கள் எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அந்த லைன் மட்டும் நேராக போட்டுக்கோங்க. ஸோ டேபிள் அந்த நீங்கள் வுட்டில் இதில் வச்சு நீங்கள் வரையும் போது கீழே கை வச்சு அப்படியே இழுங்க, லைனாக உங்களுக்கு நேராக வந்துடும். நீங்கள் கையை தூக்கி வச்சுட்டு இழுத்திங்கன்னா கை லைட்டாக நர்வஸாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து அந்த லைன் வந்து ஷேப் மாறிடும். ஸோ அதனால் எப்படி வந்து வச்சு உங்களுக்கு வரைஞ்சால் கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அதுமாரி வச்சு வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் கடலில் லைட்டாக அலைகள் வர ஏரியாவில் ப்ரஷ்லேயே நீங்கள் லைட்டாக அப்படியே ஸ்ட்ரோக் கொடுங்க. ஆல்ரெடி பெயிண்ட் இருக்கனால உங்களுக்கு லைட் அப்படி ஒரு லைன் மாதிரி வரும். ப்ரஷ்ஷை நீங்கள் என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தா உங்களுக்கு எல்லா பெயிண்டிங்கும் மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்துட்டு அலைகள் மாதிரி லைட்டாக வரைஞ்சிட்டு ரைட் சைடில் இருக்க கிளிஃபில் சின்ன பாறை மாதிரி இருக்குல்ல, அதில் தென்னை மரம் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஆல்ரெடி தென்னை மரம் நம்ம நிறைய வரைஞ்சி காமிச்சிருக்கோம். ஸோ அது மாதிரி சும்மா நீங்கள் தூரமாக இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் லைட்டாக ஒரு ஷேடோ மாதிரி மட்டும் வரைஞ்சா போதும், ரொம்ப டீட்டெயில்டு இருக்கணும்னு தேவையில்லை. சரிங்களா? ஓகே, மோரோவர் பெயிண்டிங் எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ அலை இருக்க இடத்துலலாம் நீங்கள் வந்து கீழே லைட்டாக பிளாக் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த அலை நல்லா தெரியும். அவ்வளோதான். ஸோ ஃபைனல் அவுட்புட் மோரோவர் முடிஞ்சது. ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். உங்களுக்கு இந்த பெயிண்டிங் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு க்ரியேட்டிவான பெயிண்டிங் மாதிரி இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தாலும் ஃபேஸ், இந்த பக்கம் திருப்பி பார்த்தாலும் ஃபேஸ் இருக்கும். ரைட்டா? ஸோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.